இது நடந்திருக்கு. ஏற்கனவே இந்த விட்காஃப் மேலையும் ஜெரட் குஷ்னர் மேலையும் மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? இந்த போருக்கு முன்னாடி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை ஜெனீவால் நடந்துச்சா? 40 நாள் போர் நடந்தது இல்ல, அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஜெனீவால பேச்சுவார்த்தை நடந்தது. ஒமானுடைய வெளியுறவு அமைச்சர் தலைமையில ஜெனீவால பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தைக்கு போனவர் இதே டீம் தான். இந்த ஜெரட் குஷ்னர் போனாரு, விட்காஃப் போனாங்க. ஈரான் சார்பில் வந்து அப்பாசி அராக்கி போனார். அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சது. அப்ப அப்பாசி அராக்கி வெளியே வந்து மேலை நாடு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த பேச்சுவார்த்தை தோல்விக்கு முக்கிய காரணம் ஜெரட் குஷ்னர் தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட நாங்கள் அமெரிக்க நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கிட்டோம், ஆனால் வெளியே வந்து ஈரான் எந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அப்ப அவர்கள் போரை விரும்பினார்கள். அப்ப ஜெரட் குஷ்னர் அடிப்படையில் ஒரு யூத சமூகத்தை சார்ந்தவர், இஸ்ரேலுடைய நெருங்கிய கூட்டாளி. நெத்தன்யாவும் ஜெரட் குஷ்னரும் நெருங்கிய நட்பு வளையத்தில் இருப்பவர்கள். அப்ப வந்து இந்த போர் நடக்கணும்னு நெத்தன்யாகு விரும்புவதை ஜெரட் குஷ்னர் நிறைவேற்றினார். இப்ப பாருங்க, அப்ப இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தை நல்லபடியா நடக்கணும், ஹார்மோஸ் திறக்கப்படணும் அப்படிங்கிறது உலகம் எதிர்பார்த்தாங்களா? இன்னும் தெரியுமா? இந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கு பாகிஸ்தான் என்று முடிவு செஞ்சுட்டாங்க. இந்த குழு கிளம்பியாச்சு. இங்கிலாந்துடைய பிரதமர் ஸ்டார்மர் எங்க இருந்தாரு? வளைகுடா நாடுகள் இருந்தார். இவங்க பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. இங்கிலாந்துல இருந்து ஸ்டார்மர் கிளம்பி வந்து அரபு நாடுகளுக்கும் பஹ்ரைனுக்கும் கத்தாருக்கும் வர்றார். ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியட்டும், நீங்க எதுவும் தடை போட்டுறாதீங்க. வளைகுடா ஏற்கனவே வளைகுடா நாடுகள் வந்து ஈரானோட யுத்தத்தை விரும்புறாங்க. நீ அமெரிக்காவுக்கு மேல இருக்காங்க, அதை செஞ்சிடாதீங்கடா, அமெரிக்காவை நம்பாதீங்க, நீங்க வந்து கொஞ்சம் அமைதிக்காருங்க, பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியட்டும், ஹார்மோஸ் இல்லை என்றால் சிக்கல் ஆகிவிடும். அதை சொல்லி அவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. ஆனா இங்க என்ன நடந்துச்சு? இப்போ 21 மணி நேர பேச்சுவார்த்தையில் ஒன்னே ஒண்ணுதாங்க ஈரான் கேட்டாங்க. கூடுதலா என்ன கேட்டாங்க? நீங்க வந்து லெபனான்ல போர் நிறுத்தம் நடக்கணும்.